वेदांत विज्ञान गुणश्चितार्था संज्ञात योगा विनय शुद्धत्वाः ब्रह्मलोके तपरान्तकाले परामृतात् परिमुच्यन्ति सर्वे तक्रं विपापं परमेश भूतञ्जः पुण्डरीकं पुरमभ्यतकृष्टम् तत्राभिदग्रं गगनं विशाखत् तस्मिन् यदन्तस्तदुपादितव्यम् यो वेदान्तोत्तरप्रोक्तो वेदान्त நேபாள் அந்த கூர்க்கா இருக்கிற மாதிரி ரஜினி வாசல்ல நிக்கிறாங்க நிக்கிறாங்க ரஜினிஜி நம்ம ஆபீஸ் நமக்கு எல்லாமே ஒரு புனிதமான நாள் இன்னைக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியும், ரொம்ப குறுகிய காலத்துல நமக்கு செய்தி வந்து எல்லாரும் இங்க வந்திருப்போம். நம்மளுடைய காஞ்சி புறத்தில் இருக்கக்கூடிய சங்கர மடத்தினுடைய மடாதிபதி சங்கராச்சாரிய சுவாமிகள், பூஜ்ய ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய வருகை இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமாக அமைந்திருக்கிறது. சுவாமிஜி கடந்த ஒரு 15 நாட்களாக திருச்சியில் தான் இருக்காங்க, திருவானைக்காவல் மடத்துல. இங்க இருந்து வேற வேற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்க. இன்னும் ஒரு வாரம் கூட இங்க இருப்பாங்க. இங்க இருந்து நாங்க போன வாரம் சந்திக்க கும்பமேளாவுக்கு நீங்கள் தான் போறேன் அப்படின்னு சொன்னாங்க. யூடியூப்ல சில எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு கும்பமேளா போய் எல்லாம் நேற்று நான் பார்த்தேன். கும்பமேளாவுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய பாக்கியம் ஒரு நாளைக்கு சாதனா காரியாலயத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். இன்னைக்கு வரைன்னு முடிவாகி இன்னைக்கு வந்திருக்காங்க. இதுல விசேஷம் என்னன்னாக்கா, நம்ம ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தினுடைய தென் தமிழ்நாட்டினுடைய ஹெட் ஆபீஸ் இது. வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு ரெண்டா பிரிச்சுக்கிறோம். நம்ம தென் தமிழ்நாடு ஹெட் குவார்டர்ஸ் இது. அதுக்காக இந்த வளாகத்துல இந்த கட்டடத்துக்கு சுவாமிஜி இப்பதான் முதல் வருகை தருகிறார். ஆனா பக்கத்துல ஒரு பில்டிங் நம்ம நுழைஞ்ச உடனே இருக்கும். அந்த பில்டிங் 2000 கிரக பிரவேசம் பண்ணோம். இந்த சாதனாங்கிற ட்ரஸ்ட் அறக்கட்டளை 1999 இருந்து ஆரம்பிக்கப்பட்டு முதல்ல அந்த காரியாலயம் கட்டணும். அப்போ ஒரு 3-4 மாவட்டங்களுக்குள்ள காரியாலயமா தான் அது கட்டணும். அப்புறம் சங்கத்துல முடிவு பண்ண பிறகு வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு பிரிஞ்ச பிறகு தென் தமிழ்நாட்டுக்கு கேந்திரம்னா தலைமையகம் திருச்சி தான் இருக்கணும்னு சங்கத்துல மேல முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க. ஆனா அதை வச்சுட்டு அந்த காரியத்தை வச்சுட்டு சின்ன இதை கம்பேர் பண்ணும் போது ஒரு ஹால் இதெல்லாம் ரூம்ஸ் எல்லாம் இருக்கானா போதாது. ஒரு ஸ்டேட் ஆபீஸ்க்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்க போதாது. அதனால நம்ம முடிவு பண்ணோம், இந்த இடத்தை வாங்கி இன்னும் வசதிகளோட, வசதியான பெரிய சங்கத்துல தெரியும் உங்களுக்கு எல்லாம், லக்ஸூரியஸாலாம் இல்ல, சாதாரண என்ன மினிமம் தேவையோ அதிகாரிகள் வருவாங்க போவாங்க, பிரச்சாரத்துலாம் வருவாங்க போவாங்க, தங்குவாங்க, ஸ்மால் மீட்டிங் பிக் மீட்டிங் எல்லாம் நடக்கும். சோ அதுக்காக இந்த புதிய கட்டடத்தை கட்டணும். 2019 சங்கராந்தி அன்னைக்கு நம்முடைய பரம்பூஜனிய சத்சங்க சாலக் மோகன் பாகவத் அவங்க வந்து இந்த காரியாலயத்தை துவக்கி வச்சாங்க. வரக்கூடிய மார்ச் மாசம் 21, 22, 23 ஆகிய தேதிகளில் நம்ம சங்கத்தோட அகில பாரத பிரதிநிதி சபா பைட்டக் இருக்கு. நாங்க இது பெங்களூர்ல இருக்கு. அந்த பைட்டக்ல எல்லாரும் நாடு முழுக்க இருந்து வருவாங்க. அதுக்கு முன்னாடி
நம்முடைய பிராந்த அளவில் தட்சிண தமிழ்நாடு பிராந்த அளவில் ஒரு பிராந்த காரிகர் பைடெக் நடந்தது. அதில் சில அறிக்கைகள் வந்திருக்கு. என்னுடைய சௌபாகியம் அந்த அறிக்கையை சாமிக்கு முன்னாடி வாசிக்கிற ஒரு வாய்ப்பு. நம்முடைய தட்சிண தமிழ்நாட்டில் 7 விபாகம் இருக்கு. 7 விபாகில் அரசாங்கத்தினுடைய மாவட்டம் சொன்னா 22 மாவட்டங்கள், 30 மாவட்டமா நம்ம பிரித்து சங்க வேலைக்காக ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுக்கு அடுத்த நிலை வந்து ஒன்றியங்கள் நம்ம கண்ட சொல்லுவோம். அது 277 கண்ட இருக்கு. நகர் வந்து 22 நகர், 4 விதமா இருக்கு. வர்க்காக்களே நம்ம அந்த மாதிரி 4 விதமா நடத்துறோம். இதுக்கெல்லாம் சங்க சிக்ஷா வர்க்கம் பேர். இதுக்கு முன்னாடி துத்திய வருஷ சங்க சிக்ஷா வர்க்கம் இருந்தது. அதுக்கு இப்போ துத்திய வருஷம் சொல்லல, காரியகர்த்தா விகாஸ் வர்க்கம். யாரு காரியகர்த்தாவில் இருந்து 2 ஆண்டு காலம் அனுபவம் இருக்கோ அவங்க அந்த வர்க்காவுக்கு வரலாம். அது 2 முகாம்கள் நடக்கிறது. சமைச்சு இந்த வருஷம் வந்து ஒன்று திருச்செங்கோட்டில் ஒரு வர்க்கம் நடக்கிறது, இன்னொன்று பாலக்காடில் நடக்கிறது. அது கேத்திர அளவில் கேரளாவும் இப்போ 2 பிராந்தமாக இருக்கு, தட்சிண தமிழ்நாடு 2 பிராந்தமாக இருக்கு, 4 பிராந்தமாக சேர்ந்து ஒரு திருச்செங்கோட்டில் இன்னொன்று கேரளாவில் நடக்க இருக்கு. திருச்செங்கோட்டில் நடக்கிறது 40 வயசு மேலே இருக்கிறது, கேரளாவில் 40 வயசு இன்னொன்று நாகபுரி. நாகப்பூரில் காரியகர்த்தா விகாஸ் வர்க்கம் 2, அது வருஷம் நாகப்பூரியில் நடக்கும். மே மாதம் 11ஆம் தேதி இந்த வருஷம் அந்த கேம்ப் ஆரம்பிக்கிறது. அதுதான் சொல்லிச்சு. இந்த வருஷம் நாகப்பூரியில கடந்த நவம்பர் மாதத்துல 40 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கான ஒரு வர்க்கம் நடக்கும், 25 நாட்கள். அதுல ஒரு நல்ல முயற்சி நம்முடைய, அதாவது நல்ல ஜில்லா பொறுப்புல இருக்கிறவங்க அல்லது வேலை செய்து 2ஆம் ஆண்டு முடித்து 2 ஆண்டு காலம் பயிற்சி இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கலந்துக்கணும். அதுல 40 பேர் நம்ம தட்சிண தமிழ்நாட்டில் கலந்துக்கிட்டாங்க. பாரதத்திலேயே முதன்மையான ஒரு இடம் எண்ணிக்கையில வந்து நம்ம அங்கே போயிருந்தோம். நல்ல விஷயமா அது நம்முடைய வளர்ச்சியினுடைய ஒரு விஷயத்தை. இதோட சங்க வேலையை இப்போ வந்து சங்கடன், ஜாகரன், கதிவிதி அப்படி 3 விஷயங்கள் இருக்கு. சங்கடன் என்கிறது வெக்தி நிர்மாண், ஷாக்கா, சுயம் சேவை, வர்க்கா, இந்த மாதிரி விஷயங்கள். 2வது வந்து ஜாகரன் ஸ்ரேணி. இதுல வந்து சாரீரிக், பௌதிக், விவஸ்தா இந்த 3 துறை மட்டும் சங்கடன் போயிருப்பாங்க. ஜாகரன்ல சேவா, சம்பர்க்க, பிரச்சார். அது சொன்னாங்க சேவா, இந்த மாதிரி ட்ரஸ்ட், வேற சேவா பாரதி, இன்னும் நம்ம ஷாக்கா மூலமா சேவை, இந்த மாதிரி எல்லாமே சேவாவில் வந்துடும். சம்பர்க்கா மக்கள் தொடர்பு, எல்லாருமே வந்து எல்லா தரப்புலையும் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம சந்திக்கிறோம். இன்னைக்கு சொல்லிட்டாங்க நல்ல விஷயம். பிரச்சாரம் நம்முடைய மீடியா, பிஎஸ்கே அப்படின்னு நம்முடைய மீடியா இருக்கு. அதோட இன்னும் பல்வேறு விதமான பயிற்சிகளும் அந்த பிரச்சார விபாகம் இருக்கிறாங்க. இது 3 வந்து ஜாகரன் சரி. அதோட சத்பாவ், சாது சன்னியாசிகள், அதோட ஆன்மீக பெரியவர்கள், ஊர்ல இருக்கக்கூடிய ஜாதி சமுதாய தலைவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையும் கூட நம்ம சேர்த்து ஒன்றிய அளவில் அவங்களுக்காக நிகழ்ச்சிகள் நடத்தி நாம இந்துக்கள் சமமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிகழ்வானது நடந்திருக்கோம். ஓம் சங்கச்சத்வம் சம்பதத்வம் சம்போ மனாம்சி ஜானதாம் தேவாபாகம் யதா பூர்வே சஞ்சானானா உபாசதே சமானோ மந்த்ரः சமிதி சமானி சமானம் மனः சஹ சித்தமேஷாம் சமானம் மந்த்ரம் அபிமந்த்ரயேவஹ சமானேன ஓ ஹவிஷா ஜுஹோமி சமானீவ ஆகூதிஹி சமானா ஹ்ருதயாணிவஹ சமானமஸ்து ஓ மனோ யதா வஸ்ஸு சஹாசதி ஓம் சாந்தி
शान्ति शान्तिः।